கேரளால இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஃபேமஸ். பிரெட்டும் ஸ்டியூவும். இன்னைக்கு ஸ்டியூ பண்ணாம மலாய் மட்டன் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டா செம்ம யம்மியா இருந்துச்சு. இந்த பிரெட் கூட சாப்பிடும்போது. இந்த மலாய் மட்டன் பண்ணுறதுக்கு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கூடவே வந்துட்டு பிரியாணி இலை, சீரகம், மிளகு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வந்து போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணீர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ அதை அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ரை பேனில் மாற்றி அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, தயிர் இதுதான் வந்து அதுக்கு க்ரீமி டேஸ்ட்டே கொடுக்க போகுது. ப்ளஸ் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ண போகிறது இந்த க்ரீம் மட்டும்தான். ஸோ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை அதுலேயும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே 2 மசாலா ஆட் பண்ணால் போதும். ஒரு வெள்ளை மிளகுத்தூளும் கருப்பு மிளகுத்தூள் அவ்வளோதான். சால்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லி இலையும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ஸ்டீம் பண்ண பிரெட் கூட வந்து இந்த மட்டன் மலாய் வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு காம்பினேஷன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.